உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். வணக்கம், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் பிரபாவதி பேசுகிறேன். இப்போ பாரதிய ஜனதா எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை துவங்கியிருக்காரு. இந்த வேல் யாத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கடவுளை நம்ம காலங்காலமாக வழிபட்டுக்கிட்டு வந்த தமிழ் கடவுளை நம்மளுக்கு அவர் அறிமுகப்படுத்தின்னு இருக்கார். இவர் தான் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தின்னு இருக்கார். எப்படி நம்ம பாத யாத்திரையாக போய் அழகு குத்தின திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் போய் சாமி கும்பிட்ட நம்ம தெய்வத்தை இவர் நம்மளுக்கு காரில் கூட்டிகிட்டு காமிச்சுட்டு இருக்கார் ஊர் ஊராக. இவர் தான் முருகன் அப்படின்ட்டு. ஏங்க, தெரியாத ஊரில் கொண்டு போய் காமிச்சிருக்கலாமே முருகனை, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. இப்போ நீங்கள் தெரிஞ்ச எங்கள் ஊர் தெய்வத்தை, நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்க இந்த தெய்வத்தை, தமிழ் தெய்வத்தை, தமிழ் கடவுளை நீங்கள் எங்ககிட்ட கொண்டு காட்டுறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே மத கலவரத்துக்கான அடித்தளத்தை முதல்ல அமைச்சின்னு இருக்கீங்க? தமிழகத்தில் ஒருபோதும் நீங்கள் நினைக்கிற மத கலவரத்தை ஒருபோதும் நிகழ்த்த முடியாது. சரிங்களா? ஒருபோதும் நிகழ்த்த முடியாது. நாங்கள் இந்து மக்களுக்கானவங்க, இந்து கடவுளுக்கு நாங்கள் தான் முக்கியமானவங்க, இந்து பெண்களுக்கு நாங்கள் அரண், இந்து கோட்பாடுகளுக்கு நாங்கள் அரண், அதெல்லாம் நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம், நாங்கள் இப்படி தான் செய்வோம், அப்படி தான் செய்வோம் அப்படின்னு பெரிய கதைலாம் சொல்கிற பாரதிய ஜனதாக்காரவங்க இந்த நீட் எக்ஸாம் நடக்கும்போது நம்ம தமிழ் பெண்கள், இந்து பெண்கள் மிகவும் மகத்துவமாக ரொம்ப போற்றி மதிக்கிற தாலியை அறுத்து வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத சொன்னீங்களே, மெட்டியை கலட்டி வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுத சொன்னீங்களே, அப்போ எங்கே போச்சு உங்கள் இந்து மதத்தோடைய இந்த கோட்பாடுகள்? இந்து மத தெய்வங்களோட முன்னிலையில் வச்சு 33 கோடி தேவர்கள் முன்னிலையில் அப்படின்னு சொல்லி கட்டுற இந்த தாலியை அறுத்து வைக்கும்போது இந்து மதத்தோடைய அரண் காவலர்கள் எல்லாம் எங்கே போயிருந்தீங்க? இப்போ இந்த மத அரசியல் தேவையா தமிழகத்தில்? ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செஞ்சு பாரதிய ஜனதா அரசியல் பண்ணலாமே. ஏன் எப்போவுமே இந்த மதத்தையே கையில் வச்சுக்கிறீங்க? இந்து மதம்னு இந்து மதத்தை நீங்கள் கையில் வச்சு இந்து மக்களை பாதுகாக்கிறீங்களா? ரோட்டில் பெண்களை கூட்டு போய் குத்தாட்டம் போட வச்சுக்கிட்டு நம்ம எல் முருகன் அவர் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கணும், நடிகைகள் இருக்கணும், அப்படி பக்கத்தில் காட்சி பொருளாக பெண்கள் இருக்கணும். நம்ம எல் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்கள் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ரோட்டில் ஆடிக்கிட்டு நீங்கள் ஏங்க தமிழ் கடவுளையும் தமிழ் பெண்களையும் இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்க? இந்த வேல் யாத்திரையில் இந்த பெண்கள் இப்படி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆண்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு, உங்கள் வீட்டு பெண்களாக தான் இந்த வேலையெல்லாம் செய்வீங்களா? இதுதான் நீங்கள் இந்து மக்களையும் இந்து பெண்களையும் மதிக்கிறதா? நீட் எக்ஸாமில் எத்தனை குழந்தைங்க இறந்தாங்க? அப்போல்லாம் ஒரு சில ஆர்ப்பாட்டங்களை கையில் எடுத்துருக்கலாம், போராட்டங்களை கையில் எடுத்துருக்கலாம். இந்த தாலி அறுத்து வச்சுக்கிட்டு போக சொன்னாங்களே, அப்போ இந்து மத காவலர்கள் நாங்கள், இந்து மதத்தை காப்பாற்றுறவங்க நாங்கள், இந்த இந்து மத தெய்வங்களை முன்னிலையில் வச்சு கட்டப்பட்ட இந்த தாலியை நீங்கள் எப்படி அறுக்கலாம்? அறுத்துட்டு தான் பரீட்சை எழுதணுமா அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்துருக்கலாம், போராட்டத்தை கையில் எடுத்துருக்கலாம். இப்போ எதுக்கு இந்த வேல் யாத்திரைன்ற நாடக யாத்திரை? இங்கே பாமர மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எல்லாம் இந்த கொரோனா இஷ்யூவுக்கு அப்புறமா எல்லாமே தலைகீழாக மாறி எல்லா விலை உயர்வும் நடந்து, வெங்காயம் இல்லை, பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்குது, கேஸ் விலை ஏறி இருக்குது, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எவ்வளோ மக்கள் இருக்காங்க. இதை பற்றியெல்லாம் பேசாமல் வேல் யாத்திரைன்னு நாடக யாத்திரையை துவங்கி தமிழகத்தில் மதக்கலவரத்திற்கான அடித்தளத்தை பாரதிய ஜனதா செஞ்சிகிட்ருக்கீங்க. இதுக்கு எல் முருகன் நல்லா குத்தாட்டம் போட்டுக்கிட்டு அமகலம் பண்ணிக்கிட்டு காரில் தூக்கின்னு முருகனை சுற்றி காமிச்சின்னு இருக்கீங்க. யாருக்கும் தெரியாத கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் சுற்றி காமிச்சின்னு இருக்கீங்க. இது இந்த தேவையில்லாத யாத்திரை. நீங்கள் மதக்கலவரத்தை அருமையாக துவங்கலான்னு பார்க்குறீங்க, ஆனால் ஒருபோதும் தமிழக மண்ணில் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் கூட நிகழாது. இந்த மதக்கலவரமோ சாதி கலவரமோ ஒருபோதும் நிகழாது. சரிங்களா? நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் எதெல்லாம் கையில் எடுக்கிறீங்களோ அதை பற்றி உடனே படிச்சிருவாங்க. சரிங்களா? நீங்கள் கடந்த சில காலமாக என்னெல்லாம் கையில் எடுத்தீங்களோ அதை தான் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம தமிழக மக்கள் அதிகப்படியாக படித்ததாக இருக்கும்.
அதனால் இந்த வேல் யாத்திரை அப்படிங்கிற நாடக யாத்திரையை நீங்களே கைவிட்டாலும் நல்லது, இல்லை தமிழக அரசு நிரந்தரமாக இதை தடை பண்ணணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள்.